வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம். சிவராமன். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2026 கும்ப ராசி பலனை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி அன்பர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்துடனும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய ஆண்டாக அமையப்போகிறது. ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசி சக்கரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி நிலைமையிலும் முக்கியமான சவால்களையும் நன்மைகளையும் கலந்தே செய்யப் போகின்றன. முக்கிய கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் ஒட்டுமொத்த பலன்கள். சனி பகவான் 2ஆம் இட சனி, குடும்ப சனி. ஆண்டு முழுவதும் சனி பகவான் தனஸ்தானமான 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீடான மிதுனத்தில் இருப்பதால் புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு அமர்வதால் இந்த ஆண்டில் மிகப்பெரிய கவன ஈர்ப்பு. 2ஆம் பகுதியில் கடன், எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ராகு டிரான்சிட். ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் ராசியிலே ராகு பகவான் இருப்பதால் 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் நலனில் கவனம் தேவை. குழப்பமான நிலை மற்றும் அலைச்சல் அதிகரிக்கும். கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவால் வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளுடன் பேச்சில் நிதானத்துடனும் கடைபிடிப்பது அவசியம். நிதி நிலைமை, சொத்து, ஃபைனான்ஸ் அண்ட் அசெட். சனி குரு சுக்கிரன் பலன்கள். 2ஆம் இடத்துக்கு சனியால் பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்புக்கு சவாலாக இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. ஆண்டின் முதல் பகுதியில் குரு பலத்தால் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் உத்தியோகம், கரியர் அண்ட் ஜாப். சனி குரு புதன் பலன்கள். ஆண்டின் முதல் பாதியில் குரு 5ஆம் வீட்டில் இருக்கும் வரை தொழில் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். 2ஆம் பாதியில் குரு 6ஆம் வீட்டிற்கு இருப்பதால் வேலையில் உள்ள போட்டிகளும் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளை பற்றி வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகுவது நல்லது. குடும்பம் மற்றும் உறவு, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். கேது சனி சந்திரன் பலன்கள். ஜென்ம ராகு மற்றும் 7ஆம் இடத்து கேதுவின் தாக்கத்தால் திருமண வாழ்வில் அதிக பொறுமை தேவை. 2ஆம் இடத்து சனியால் குடும்ப பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. குருவின் ஆடம்பர பலத்தால் புத்திர பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியம், தைரியம், ஹெல்த் அண்ட் கரேஜ். ராகு குரு செவ்வாய் பலன்கள். ஜென்ம குருவும் 6ஆம் இடத்தில் செல்வது உடல் ஆரோக்கியத்தில் மிக கூடுதல் கவனத்தில் ஈர்க்கிறது. திடீர் சோர்வு, அஜீரணம், கோளாறு மற்றும் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். செவ்வாய் பகவான் பலம், சவால் சந்திக்கும் துணிவை அளிக்கும். தினசரி உடற்பயிற்சி அவசியம். செய்ய வேண்டியவை: சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க ஜென்ம ராகு குழப்பத்தை தவிர்க்க தினமும் விநாயகரை வழிபட்டு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனின் சன்னதியில் வழிபடுவது நல்லது. குருவின் ஆரம்ப அனுகூலத்தை பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாற்றி வழிபடவும். இறுதியாக கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு உறுதியையும் ஆரோக்கியத்தையும் மட்டும் நம்பி செயல்பட வேண்டும். முதல் பதிவில் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு 2ஆம் பகுதியில்
நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். இந்த வருடம் ஒரு வெற்றி வருடமாக அமைய ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் உங்கள் லியோ எம் சிவராமனின் அன்பான வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இந்த ஹாப்பியை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வருஷம் 2026 வருடம் நம்ம சேனலை அடுத்த லெவல் கொண்டு போவது உங்கள் கையில் உள்ளது. இது உங்கள் சேனல். நன்றி, வணக்கம்.